Hi friends, நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் பைப்பிங். பைப்பிங்ல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இத வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பைப்பிங்கோட ஷெட்யூல் சார்ட் வந்து கொடுத்திருக்கேன். IBR கண்டர்ல வந்து என்னென்ன பைப்லைன்ஸ் வருதுங்கறதையும் நம்ம இந்த இதல பார்க்க போறோம். அப்புறம் நீங்க வந்து ஒரு ப்ரொக்யூர்மென்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொக்யூர்மென்ட்ல வந்து ஒரு பைப்லைன் வாங்கும்போது அதோட வெயிட் கால்குலேட் பண்ணனும். அது எப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவையும் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இது என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க பைப்லைன்ல இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து என்னென்ன பைப்லைன்ஸ்க்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பைப்லைனுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் பண்றாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால நம்மளுடைய வீடியோவை வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். First pipeline வந்து எதுக்கு oil and gas industries-ல யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பைப்லைன்ல வந்து ஆயில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கு தான் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா to transport oil from the production area to export loading terminal or to processing unit. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு ஆயில வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணனும்னா இந்த பைப்லைன்ஸ் மூலமா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? எந்த ஒரு ஃப்ளூயிடுமே உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுனா உங்களுக்கு பைப்லைன் மூலமா தான் பண்ண முடியும். அதுக்கு தான் மெயினா வந்து ரிஃபைனர்ல வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. பைப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பைப்லைன்ல வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வைஸ் பிரிச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வைஸ் பிரிச்சிருக்கோம். அப்புறம் வந்து அதோட manufacturing வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். First வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் வைஸ் பார்க்கலாம். மெட்டீரியல் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்லைன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அயர்ன் பைப்ஸ், பிளாஸ்டிக் பைப்லைன், அப்புறம் வந்து கான்கிரீட் பைப்லைன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸான மெட்டீரியல்ஸை வச்சு பைப்லைன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது. அப்புறம் ப்ராசஸ்ல வந்து எது இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பைப்லைன், ஆயில் பைப்லைன், ஸ்லரி பைப்லைன், அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் டிரான்ஸ்மிஷன் பைப்லைன். இந்த மாதிரி ப்ராசஸுக்கும் உங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது இந்த பைப்பை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்கல்ல அதோட மெத்தட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீம்லெஸ் பைப்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டுன்னு சொல்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த பைப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்டிங் அடிச்சிருக்கிறதுக்கான ஒரு இது தெரியும். இந்த வெல்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல வந்து இந்த வெல்டிங் ஸ்பாட் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங்கா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சீம்லெஸ் பைப்னு சொல்லுவாங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் வைஸ் அதை வந்து செக்ரிகேட் பண்றதா இருந்தாச்சுன்னா ERW அப்புறம் வந்து சீம்லெஸ் பைப்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பைப்லைனை வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ASME, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ASTM. இந்த ASME ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து என்னென்ன சொல்றாங்கங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ASME ல வந்து பாத்தீங்கன்னா B31.1 சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பவர் பைப்பிங்க பத்தி அதோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல கொடுத்திருப்பாங்க. ASME B31.2 ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூவல் கேஸ் பைப்பிங்க பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து அந்த சாப்டர்ல இருக்கும். அதே மாதிரி B31.3 ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராசசிங் பைப்பு, B31.4 வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் ஃபார் லிக்விட் ஹைட்ரோகார்பன் ஆர் அதர் லிக்விட். ASME B31.5 ல வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் பைப்லைனிங் பத்தி கொடுத்திருக்காங்க. B31.8 ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பைப்பிங் சிஸ்டம் பத்தி கொடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து B31.9 ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் சர்வீஸ் இருக்கக்கூடிய பைப்பிங் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்புறம் லாஸ்டா வந்து B31.11 ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பைப் சிஸ்டத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பைப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ், இந்த கோர்ஸுக்கு அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப்லைன்ல வந்து என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ்ல இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பவர் பைப்பிங் வந்து சூஸ் பண்றதா இருந்தாச்சுன்னா ASME ல போயிட்டு B31.1 கொடுத்தோம்னா அந்த கிளாஸ்ல வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ASTM இருக்கு. இந்த ASTM சொல்றது வந்து என்னதுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ASTM கோர்ஸ் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வைஸ் அதை வந்து பிரிச்சிருப்பாங்க. அது வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கார்பன் ஸ்டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ASTM A53GR AB சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு. அதே மாதிரி ASTM A106GR ABCன்னு சொல்லிட்டு மூணு இருக்கு. அப்புறம் ASTM A333GR1 GR6 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட்ஸ் வச்சு கோடு கொடுப்பாங்க. இப்போ பாய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ASTM A106GR AB வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் அலாய் ஸ்டீலுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ASTM A335GR P1 P2 P5 P7 P9 P11 P12 P22
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்ஸ் வந்து தனியாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ASTMல வந்து A312 TP, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 304, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TP304H, TP308, TP310, TP316, 316L, அப்புறம் வந்து 316H, 317, 321, அப்புறம் 321H, 347, 347H, 348, 348H. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 304 யூஸ் பண்ணுவோம், 316 யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்ட் காஸ்டிக், அதாவது ஹெவி கரோஷன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 347 யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து நிக்கல் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ASTM A333 GR3 GR8ன்னு சொல்லிட்டு 2 கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு QC இன்டர்வியூ இல்லை வந்து NDT படிச்சிருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக போனீங்கன்னா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறதா இருந்தாங்கன்னா இந்த கோட்ஸ் வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைனில் வந்து ஷெடியூலிங் சார்ட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த சார்ட் தேவைப்படக்கூடியவங்க எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1/2 inch சைஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 24 inch சைஸ் வரைக்கும் உள்ள பைப்லைனில் வந்து அதோடைய ஓடி என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கு அதை கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஷெடியூல் 10ல் இருந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 120 வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்துக்கோங்க அதோடைய வால் திக்னஸ் என்ன, அதோடைய ப்ரெஷர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா up to 10 inch ஸ்டாண்டர்டு and 40 ஷெடியூல் வால் திக்னஸ் ஆர் சேம். அதாவது 10 inch வரைக்கும் ஷெடியூல் 40 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய 40 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வால் திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். அதனால தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணல, பிளாங்க்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கங்க. நான் வந்து இந்த சார்ட்டை வந்து முடிஞ்சாச்சுன்னு நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், கமெண்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த பைப்லைனுடைய வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு வந்து சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் வந்து உங்களுக்கு ப்ரொக்யூர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த பைப்லைனை வந்து நீங்கள் ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது எவ்வளோ மீட்டர் இருக்கும், அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெய்லர் வந்து சூஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பைப்லைன் வந்து ஃபீல்டில் வந்து எலெக்ஷன் பண்ண போகிறீங்க. அந்த பைப்லைனுக்கு வந்து எவ்வளவு வெயிட்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ரெயின் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு 2 டன் இருக்கக்கூடிய பைப்லைனுக்காக வேண்டி நீங்கள் வந்து 350 டன் க்ரெயின் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எல்லாமே வந்து அதிகமாக போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தேவைப்படக்கூடியவங்க இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சார்ட்டில் தான் நான் எடுத்தேன். இதில் கொடுத்துருக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான் இது எல்லாமே. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பர் மீட்டருக்கு வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைப்லைன் வந்து எவ்வளோ மீட்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்கள் அதோட வெயிட்டை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் பைப்பு, காப்பர் பைப், இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடி வந்து மெஷர் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய திக்னஸை வந்து மைனஸ் பண்ணிட்டு இன்டூ அந்த வேல்யூ கூட திக்னஸையும் கூட்டிட்டு இந்த அதோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.0260 வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய வெயிட் பர் மீட்டருக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீடு பைப்புக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பைப்புக்கு இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SS பைப் லைனுக்கு இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா SSல வந்து பார்த்தீங்கன்னா 0.0248 0.00758ன்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுவும் இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்ல இருந்தால் எடுத்தேன். அதனால எனக்கும் அந்த கான்ஸ்டன்ட் வந்து எப்படி கொண்டு வந்தாங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கும் கிளியராக தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து IBR அண்டரில் வந்து என்னென்ன ஸ்டீம் லைன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். IBR அண்டரில் வந்து IBR சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் பாய்லர் ரெகுலேஷன் சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. பாய்லர்ஸை வந்து எப்படி பாய்லர்ஸ்னால் என்ன, அதை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்னால இந்த ஒரு போர்டு வந்து உருவாக்கப்பட்டது. எப்படி ASME ASTM வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்கன் போர்டு வந்து உருவாக்கி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் இண்டஸ்ட்ரீஸுக்காக வேண்டி
இந்தியன் பாய்லர் ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஐபிஆர் ரூல்ஸுக்கு அண்டரில் வந்து என்னென்ன பைப்லைன்ஸ், அதாவது அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். லைன் ஃபார் விச் டிசைன் ப்ரெஷர் 3.5 kg/cm² அண்ட் above. உங்களுக்கு வந்து 3.5 cm² மேலே இருக்கக்கூடிய டிசைன் ப்ரெஷர் பைப்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபிஆர் அண்டரில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு அதோடைய டிசைன் ப்ரெஷர் வந்து 1 kg/cm² இருந்துச்சுனாலோ இல்லை அதை விட அதிகமாக இருந்தனாலோ அந்த பைப்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஆர் அண்டரில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்லருடைய ஃபீட் வாட்டர் பைப்லைன் டு உங்களுக்கு ஸ்டீம் ஜென்ரேட்டர் போகக்கூடியது, அப்புறம் கண்டென்சேட் லைன் டு ஸ்டீம் ஜென்ரேட்டர் அண்ட் ஃப்ளாஷ் ட்ரம், இதில் போகக்கூடிய எல்லா லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபிஆர் அண்டரில் தான் வரும். இந்த ஐபிஆர் அண்டரில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து என்ன மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எடுத்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ப்ரோட்டோக்கால் தான் நம்ம வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம வந்து வேற எந்த ஸ்டாண்டர்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாய்லர் வந்து ஷட் டவுன் எடுத்தீங்கன்னா அதில் நடக்கக்கூடிய என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்லர் வந்து சரண்டர் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க அதோடைய செக்லிஸ்ட் எல்லாமே கேட்பாங்க, அதை சப்மிட் பண்ணோம், அப்போ தான் அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபர்தராக கொண்டு போக முடியும். அதனால வந்து இது வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணும்போது இது வந்து ரொம்ப தேவைப்படும். அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்ன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ், அதாவது ஹெவி ஹசார்டஸ் சர்வீஸில் வந்து பைப்லைனுடைய மேக்ஸிமம் டயமீட்டர் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் பைப்லைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் ரேக்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய மினிமம் சைஸ் ஆஃப் பைப்லைன் சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா ஹசார்டஸ் ஏரியான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சப்போஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுனாலோ அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போஷர் வந்து ஓரளவு கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 இன்ச் பைப்லைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும்போது பிளஸ்ட் ஆச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை வந்து நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பல காரணத்துக்குனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்லைனில் வந்து ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர், ஃபோர்த் டயர்னு சொல்லிட்டு டயர்ஸ் போயிட்டே இருக்கும். அது வந்து கம்பெனி மாறுபடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து உங்களுக்கு பைப் ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைப்லைன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் லைனோ இல்லை காலேஜ் லைனோ போச்சுன்னா நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பைப்லைனில் வந்து ஸ்ட்ரீம் லைன் போகும், அப்படி இல்லைன்னா ப்ரேயர் ப்ராசஸ் ஃப்ளூயிட்ஸ் போகும். அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பெரிய பைப்லைன் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் லைன் போச்சுன்னா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் அவங்க வந்து பைப்லைன்ஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 இன்ச் பைப்புக்கு கீழே வந்து அவங்க வந்து அந்த பைப்லைன் வந்து நம்மளுடைய பைப் ரேக்கில் வந்து ஏற்ற மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகக்கூடியவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை வந்து அவங்க எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை நாளைக்கே நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் ஒரு அடுத்த ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதும் உங்களுக்கு வந்து ரீகேப் பண்ணுறதுக்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரக்கூடியதை வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி தான் வச்சுருக்கேன், பின் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்துருச்சுன்னா நான் வந்து அதோட நம்மளுடைய வீடியோவில் பின் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து யார் யார் சொன்னாங்களோ அவங்க பேரோடையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறதா இருந்தீங்கன்னா அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். இதில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இனிமேல் ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கும் சரி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தயவு செஞ்சு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.